அர்த்தம் அல்ல. மாற்றமாக அடிக்கடி அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் முன்ன பின்ன நடக்கிறார்களா, உடனடியாக பெற்றோர்கள் முன்னால் நின்று அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். சில வேளை ஆண்களுக்கு கோபம் வரும், சில வேளை பெண்களுக்கு கோபம் வரும். ஆண்களுக்குள்ள அதே உணர்வுகளைத்தான் பெண்களுக்கும் இருக்கும். ஆனால் சமூகத்தில் உள்ள ஒரு தவறு என்ன, ஆண்களுக்கு கோபம் வந்து தாராளமாக பேசுவார், அவர் கத்துவார், அவர் சத்தம் போடுவார், அவருடைய உள்ளங்களில் உள்ள அனைத்தையும் கொட்டி விடுவார். ஆனால் மனைவி அவள் வாய் திறக்க கூடாது, அவள் பேசக்கூடாது, அவள் கதைக்க கூடாது. ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் உடனடியாக அந்த பெண்ணின் மீது தான் அனைத்து பழிகளும் போடப்படுகின்றது. ஏன், அவளுக்கு சொல்லி ஆசைகள் இல்லையா, அவளுக்கு உணர்வுகள் இல்லையா, அவளுக்கு விருப்பங்கள் இல்லையா? சிலவேளை பல விடயங்கள் அவளுடைய கல்வியில வைத்து அவள் மூடி மறைத்துக் கொண்டிருப்பாள். அதை சொல்வதற்கு அவளுக்கு சந்தர்ப்பம் இல்லை. பேச போனால் உம்மாவும் சொல்லிடுவாங்க, மகள் நீங்க பேசாதீங்க. பாப்பாவும் சொல்லிடுவாரு, மகள் நீங்க வாய் திறக்காதீங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆண்களுக்கு ஆத்திரம் வருவதை போன்று, ஆண்களுக்கு கோபம் வருவதை போன்று பெண்களுக்கும் சில நேரங்களில் வந்தால் அதை நாம் அனுசரித்து நடக்கணும். புகாரில வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு மனைவியுடைய வீட்டில் இருக்கின்றார்கள். அந்த மனைவியுடைய வீட்டுக்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வந்திருக்கிறார்கள். வலமையில நபியுடைய வீட்டுக்கு யாராவது அன்பளிப்பு அனுப்புவதாக இருந்தால் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தேனை தான் அனுப்பி வைப்பார்கள். அன்றைய தினம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வேறொரு சகோதரியுடைய வீட்டில் இருந்த நேரத்தில் அந்த உணவு பண்டம் அனுப்பி வைக்கப்படுகின்றது. இதை பார்த்தவுடன் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இயற்கையில ரோஷம் இருக்கத்தான் செய்யும். அந்த ரோஷத்துடைய வேகம் உடனடியாக வீட்டு வாசலுக்கு வருகின்றார். அந்த உணவு பண்டத்தை கொண்டு வந்தவருடைய கையில் தட்டி விடுகின்றார். அந்த உணவு பதார்த்தம் கீழே விழுந்து விடுகின்றது. அந்த தட்டை உடைந்து துண்டு துண்டாகி விடுகின்றது. அந்த உணவு பண்டங்களும் கீழே வீழ்ந்து சிதைந்து விடுகின்றது. அந்த வீட்டிலே இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அமைதியாக, நபி அவர்கள் ஆத்திரப்படல, நபி அவங்க அவசரப்படல, நபி அவர்கள் வேகம் காட்டல்ல, நபி அவர்கள் ரொம்ப அமைதியாக வந்து அந்த கீழே கொட்டிய உணவு பண்டங்களை ஒன்றாக சேர்த்து, அந்த உடைந்த உணவு பாத்திரத்துடைய துண்டுகளை ஒன்றாக வேறாக சேர்த்து வந்தவரிடம் சொன்னார், கொஞ்சம் நீங்க இருங்க, நீங்க கொண்டு வந்த பாத்திரம் உடைஞ்சிருச்சு, நான் வேறொரு பாத்திரம் கொண்டு வந்து தருகிறேன் என்று வீட்டுள்ளுக்கு போய் ஒரு வேறொரு பாத்திரத்தை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்து விட்டு நபி அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்களோட உம்மாவுக்கு ரோஷம் வந்துருச்சு. உங்களோட உம்மா யாரு? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுக்கு இன்னைக்கு ரோஷம் வந்துருச்சு. வளமையா அவர்களுடைய தேன்ல தான் அன்பளிப்பு பொருட்கள் வரும். ஆனா இன்றைக்கு அவங்களோட தேன் இல்லாம வேறொரு பெண்ணுடைய தேன் இந்த அன்பளிப்பு வந்ததுனால அவங்களோட உம்மாவுக்கு ரோஷம் வந்துருச்சு. இது எப்படி? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மனைவியின் மீது மற்ற சாராவுக்கு ரோஷம் வந்த மாதிரி அவ்வளவு தான் நபி அவர்கள் சொன்னார்கள். மீதான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள்? அந்த இடத்துல நபி அவங்க பாய்ந்து விழுந்தாங்களா? நீங்க ஏன் அடிச்சீங்க, நீங்க ஏன் உணவை கொட்டினீங்க, அந்த பாத்திரங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏன் நீங்க செஞ்சீங்க? ஒரு வார்த்தை நபி அவர்கள் பேசல. ஏன்? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆத்திரப்படுகின்றார்கள், அவர்களுக்கு கோபம் வருகின்றது. நபி அவர்கள் அமைதியாக இருந்து விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, பெற்றோர்கள் தன்னுடைய மகன்மார்களுக்கு அறிவுரை பகர வேண்டும். அவளுக்கு கோபம் வந்தா நீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவளுடைய உள்ளத்துல பல விடயங்களை அவள் அடக்கி கொண்டிருப்பாள், அவள் சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பாள். இதை நான் கொட்டோணும் என்று சொல்லி அப்படி சந்தர்ப்பம் வந்தா நீங்க அவளுக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஏனென்றால் நாங்க பார்க்கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் நடந்து கொண்டார்கள். நபி தோழர்களையும் அதே அடிப்படையில் நபி அவர்கள் பழக்கினார்கள். இந்த அளவுக்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சபைக்கு ஒரு பெண்மணி வருகின்றாள். அவள் புது மனத்தம்பதி, திருமணம் முடித்த ஒரு புது பெண். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சபைக்கு அந்த பெண் வருகின்றாள். ஆனால் திருமணத்துடைய அந்த சந்தோஷத்துடைய அடையாளம் ஒன்றும் அவளுடைய முகத்தில் இல்லை.
ஒரு கவலை தோய்ந்த முகம், அனுமதிக்கப்பட்ட அலங்காரங்கள் கூட இல்ல, கண்ணுக்கு சுருமா பூசி இல்ல, தலைமுடிக்கு என்ன பூசி அதை வாரி இல்ல, புதிய ஆடைகளை அணிந்தும் இல்ல. அந்த பெண்மணி ஒரு கவலை தோய்ந்த முகத்துடன் ஒரு பழைய ஆடையை அணிந்து வந்திருக்கிறாள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சபைக்கு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்ணிட கேட்டாங்க, தாயே நீங்க புது பெண் அல்லவா, உங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், ஆனந்தத்துடைய அடையாளங்கள் தெரியணும். நீங்க ஒரு பழைய உடையை உடுத்து வந்திருக்கிறீங்க, உங்களோட ஃபேமிலி லைஃப், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களோட இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஒரு மனிதரை, ஒரு நபர, ஒரு சஹாபிய திருமணம் முடிச்சு தந்தாரு. அவர் ரொம்ப நல்ல மனிதர். எந்த அளவுக்கு நல்லவர் இருந்தார், இரவெல்லாம் நோன்பு பிடிக்கிறாரு, பகலெல்லாம் நின்று வணங்குகிறாரு, இரவெல்லாம் நின்று வணங்குகின்றார், பகலெல்லாம் நோன்பு பிடிக்குகின்றார். அவர் என்னுடன் சேர்ந்து வாழ்ந்ததே இல்ல. அவருடைய தோள்பட்டை என்னுடைய தோள்பட்டையுடன் பட்டதே கிடையாது. வேறொரு விவாதத்தில் வருது, நம்முடைய வீட்டுடைய கேட்ன அவரை டாக் பண்ணிட கூடது இல்ல. அவர் அவருடைய பாட்டுக்கு வாழுகின்றார், நான் என்னுடைய பாட்டுக்கு வாழுகின்றேன். எங்களுக்கு என்ன இன்பம், எங்களுக்கு என்ன சந்தோஷம் என்று அந்த பெண் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வந்து விடுகின்றார்கள். மற்ற மனைவிமார்கள் எல்லோரும், மற்ற பெண்மணிகள் உள்ளே சென்று விடுகின்றார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும் இருந்த வேளையில நபி அவங்க கேட்டாங்க, ஆயிஷா இது என்ன, மற்ற பெண்கள் சிரிக்கிறாங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணுடைய பெயர் ஹவுலா. ஹவுலாவுடைய பேச்சை கேட்டு சிரிக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். கேட்டாங்க, ஹவுலா என்ன சொல்லிட்டால்? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹவுலா சொன்ன எல்லா விடயங்களையும் விபரமாக கூறுகின்றார்கள். கேட்டாங்க நபி அவங்க, இந்த ஹவுலாவை திருமணம் முடித்த கணவன் யார், அவருடைய பெயர் என்ன? சொன்னாங்க, உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு. உடனடியா நபி அவங்க ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு அனுப்புறாங்க. அவர்கள் வாராங்க. வந்தவுடன் கேட்டாங்க, உஸ்மான், உங்களுடைய இரவு, பகல், காலை, மாலை அந்த நேரத்தை நீங்க எப்படி கழிக்கிறீங்க? அவர் ஃபுல்லா விவரமா கூறுகின்றார். யா ரசூலல்லாஹ், நீங்க முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, நீங்க செய்யற மாதிரி நாங்க அமல் செஞ்சா போதாது. கண்ணகும் தகால்லூஹா, நபி அவர்கள் செய்யக்கூடிய அமலை நாங்க அதை கொஞ்சமாக அவர்கள் மதித்து நினைத்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க செய்யற மாதிரி நாங்க அமல் செஞ்சா போதாது. அதனால நாங்க கொஞ்சம் சஹாபாக்கள் முடிவெடுத்துட்டோம். எங்கள ஒரு ஆள் முடிவெடுத்தாரு, இதற்கு பின்னாலே இரவுல தூங்குறதே இல்ல. இன்னும் ஒரு ஆள் முடிவெடுத்தாரு, பகல் காலம் எல்லாம் நோன்பு பிடிப்பாரு, நோன்பை விடுறதே இல்ல. இன்னும் ஒரு ஆள் முடிவெடுத்தாரு, தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து வாழ்றதே இல்ல. வேறொரு ஆள் முடிவெடுத்தாரு, மாமிசம் இறைச்சி சாப்பிடுறதே இல்ல. அப்படி இறைச்சி சாப்பிட்டா மஸ்து வந்துரும், மயக்கம் வந்துரும், தூக்கம் வந்துரும், அது நம்முடைய அமல் இபாதத்துக்கு கஷ்டம். அதனால நாங்க இப்படி இப்படி எல்லாம் முடிவு செஞ்சோம் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் எல்லோரையும் அந்த இடத்திற்கு அழைத்து சொன்னாங்க, என்ன பாருங்க, நீங்க என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய முன்மாதிரி. நான் இரவையில தூங்கவும் செய்வேன், நின்று வணங்கவும் செய்வேன், மனைவிமார்களுடன் சேர்ந்து வாழவும் செய்வேன், நான் பிரிந்து வாழவும் செய்வேன், பகல் பாலங்கள்ல நோன்பு பிடிக்கவும் செய்வேன், நோன்பை விடவும் செய்வேன். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நான் மாமிசம் இடையிடையே சாப்பிடவும் செய்வேன். இதுதான் என்னுடைய சுன்னா. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. என்னுடைய சுன்னத்திற்கு எவர் மாற்றம் செய்வாரோ அவர் என்னை சார்ந்தவரை அல்ல என்று சொல்லிவிட்டு இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துஹர்ரிமூ தையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும் வலா தஅதூ. ஈமான் கொண்டவர்களே, நாங்க உங்களுக்கு ஹலாலாக்கி தந்த ஒன்று நீங்களாகவே ஹராமாக்கி இல்லை மீறாதீங்க, வரம்பு மீறாதீங்க. வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. மனைவியுடன் சேர்ந்து வாழ்வது ஹலால், பகலிலே நஃபில் நோன்பு பிடிக்காமல் இருப்பதற்கும் அனுமதி, மாமிசம் சாப்பிடவும் செய்யலாம், சாப்பிடாமலும் இருக்கலாம். அதனால நாங்க உங்களுக்கு ஹலாலாக்கி தந்த ஒன்றை நீங்களாகவே ஹராமாக்கி இல்லை மீறாதீங்க என்ற ஆயத்தை ஓதி காட்டி ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு மத்ஊன் சொன்னாங்க, உஸ்மான்